எல்லாருக்கும் வணக்கம். நான் சாவித்திரி கோவிந்தராஜன் பேசுகிறேன். நம்ம பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு வெள்ளை சுண்டல் வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இது ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் 2 எடுத்துருக்கிறேன். அதே சின்ன வெங்காய சைஸில் பெருசாக கட் பண்ணியிருக்கிறேன். அது கூட ஒரு 3 பூண்டு இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு மத்தியானம் ரைஸ் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம். மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம இட்லி தோசைக்கு இல்லை ஒரு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வதங்கும் போது இதுக்கு காரத்துக்கு நான் ஒரு 8 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துட்டேன். சீரகம் ஒரு ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன். தீயை கம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் வதக்கி விடலாம். இது கூட கருவேப்பிலை வெங்காயம் எல்லாமே இப்போது சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். கொத்தமல்லி வதங்கணும், வெங்காயம் வேகணும். அதனால் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். ஆறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு முதல் தாளிச்சுட்டு இந்த காயெல்லாம் வேக போட்டுடலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்பை தாளிச்சு வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்னா 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. நான் ஸ்பூனில் போட்டதுனால ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்த பின்னாடி மற்ற சாமானெல்லாம் நம்ம இதை சேர்க்கலாம். மசாலா ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த இது வேக போட்டலாம். வெந்துட்டு இருக்கிற டைமில் அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் ப்ரௌன் ஆனால் தான் வெங்காயம் ப்ரௌன் ஆனால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1 பழம் சேர்த்துனா போதும். நிறைய நம்ம புளி சேர்த்துறோம் இல்லையா, அதனால தக்காளி 1 பழம் போட்டுக்கணும். இது ரொம்ப குழையணுங்கிறது இல்லை. அப்புறம் வேகும் இல்லையா, வேகும்போதே நல்லா குழஞ்சிக்கும். அதனால் ஓரளவுக்கு அந்த மேல்தோல் கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இப்போ இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு 2 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். காய் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துவோம் இல்லையா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் காய் அப்படியே வதங்கட்டும். அது கூட கொஞ்சம் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காய் நிறைய உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். குழம்பு கூட்டி வச்ச பின்னாடி நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு, 1 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம இந்த குழம்புக்கு வந்து வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்குறோம். வெள்ளை சுண்டல் வந்து நான் வந்து ஒரு சின்ன கிளாஸுக்கு ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுப்பேன். நீங்கள் பெரிய குடும்பமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கிளாஸ் வேணும், 2 டம்ளர் சின்ன டம்ளருக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா வெந்துட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சரி, காய் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ அதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 4 கீத்து எடுத்துருக்கேன். அது கூட புளி வந்து ஒரு சின்ன அளவு, ஏன்னா காய் சேர்த்தும்போது புளி சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் காயெல்லாம் சேர்த்தாமல் சும்மா வெறும் அந்த சுண்டற்கல்லை மட்டும் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 4 கீத்து தேங்காய் இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம கடைசியில் எடுக்கும்போது கடைசியாக அரைச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுண்டக்கடலை, ஒரு கைப்பிடி சுண்டக்கடலை இருக்குது. இந்த சுண்டக்கடலை வந்து கடைசியாக போட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். புளி சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தக்காளி பழம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நான் 1 பழம் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஒரு 2 பழம் சேர்த்துக்கலாம். பெரிய பழமாக இருந்தால் ஒரு 2 பழம் சேர்த்துனீங்கன்னா புளி சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ இதெல்லாம் நான் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வேக போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போது காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம்தான் அதனுடைய வேக வைக்கிற டைமே ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கு அதிகமாக நம்ம வேக வைக்கும்போது காயெல்லாம் ரொம்ப குழஞ்சி போகும். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அப்போ காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த உப்பு பத்தாது. அதனால இப்போ இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போதும். அவ்வளோதான். குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம இறக்கி வச்சிடலாம். கொதிக்கட்டும். இந்த மசாலா வாசம் போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்ம பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய், சுண்டல், அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.